Hi friends, welcome to STUDYICON. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் நம்பர் 41 சேனல் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் நம்பர் 41 வந்திருக்கும். சேனல் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் சேனல்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங்ல சேனல்னா என்னன்னா ஒரு பொருளை உருவாக்கி அதை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கிற இது வந்து ப்ரொடியூசர் ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு சேனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சேனல் அப்படின்னா என்னன்னா கன்சியூமரையும் ப்ரொடியூசரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் சேனல். ஸோ அந்த சேனலில் யார் யார் வருவாங்க அப்படின்னா ஹோல்சேலர், ரீட்டெய்லர், கைமாற்றி விடுறவங்க, அல்லது இன்டர்நெட் மூலியமாக விற்கிறது. ஸோ அப்போ அந்த இன்டர்நெட்டுங்கிறது ஒரு சேனல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, மொத்தம் என்னென்ன டைப் ஆஃப் சேனல்னு பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸை வந்து சேனல்னு சொல்லுவாங்க, ரீட்டைலை வந்துட்டு சேனல் ரீட்டைலர்ஸை சேனல்னு சொல்லுவாங்க, ஹோல்சேலர்ஸை சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் விற்கிறீங்கன்னா சேனல்னு சொல்லுவாங்க. இல்லை நம்மளுடைய ஸ்டாஃபை வச்சே நம்ம வந்து அதை ப்ராடக்ட்டை டோர் டு டோர் டெலிவரி பண்ணுறோம்னா அது சேனல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிம்பிளி என்னன்னா ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் இணைக்கிற ஒரு விஷயம் சேனல். ஓகேங்களா, சரி. ஸோ மொத்தம் எத்தனை லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலில் 0 லெவல், 1 லெவல், 2 லெவல், 3 லெவல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி. ஓகே, 0 லெவல்னா என்ன அப்படின்னா டைரக்ட் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் சேல், டோர் டு டோர் சேல். ஓகேங்களா, இதுதான் 0 லெவல், டைரக்டாக நம்ம விற்கிறது. 1 லெவல் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கைமாறி போகிறது, ரீட்டைலர். 2 லெவல் அப்படின்னா கம்பெனிலேருந்து ஹோல்சேலர்கிட்ட போய், ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைலர்கிட்ட போய், ரீட்டைலர்லேருந்து கன்சியூமர்கிட்ட போகிறது. இதே வந்து 3 லெவல் அப்படின்னா என்னன்னா ஹோல்சேலர் போயிட்டு ஹோல்சேலர்லேருந்து மார்க்கெட்டிங், அதாவது ஜாபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஜாபர்ஸ். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்துட்டு ரீட்டைலர்ஸ்ட்டு கொடுப்பாங்க, ரீட்டைலர் வந்து கன்சியூமர்கிட்ட போகும். புரியுதுங்களா, இதுதான் வந்துட்டு 3rd லெவல் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு மொத்தம் 4 டைப் ஆஃப் சேனல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் டைனமிக்ஸ். ஓகேங்களா, இப்போது பேங்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் நிறைய சேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டி சேனல் சிஸ்டம் தான் பேங்கிங்னு சொன்னால். ஏன் அப்படின்னா பேங்கிங் வந்து த்ரூ இன்டர்நெட் பேங்கிங்லேயும் தராங்க, மொபைல் பேங்கிங்லேயும் தராங்க, அட் த சேம் டைம் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட்டு, அப்புறம் பிரான்ச்சஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மீடியமில் வந்துட்டு இப்போது பேங்கிங், ஏன்னா நம்ம பேங்கிங்கில் தான் படிக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும் இதை. ஸோ பேங்கிங் வந்து இத்தனை டைப் ஆஃப் சேனலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. ஜென்ரலாக வந்துட்டு சேனலில் எந்தெந்த டைப்பாக பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம், ஹரிசாண்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம், மல்டி சேனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்னு பிரிப்பாங்க. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கவங்க வந்துட்டு சேனல், அதாவது உங்ககிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பொருளை வந்துட்டு கன்சியூமரை சேர்க்கறதுக்கு சில கம்பெனிகள் வேலை செய்யுது, சரிங்களா, சில யூனிட் வேலை செய்யுதுங்க. அதுங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அது வெர்டிக்கல் சேனல்னு சொல்லுவாங்க. த சேனல் கம்பெனிஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர், அதுதான் வந்து வெர்டிக்கல் சேனல்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. In conventional channels, no members like producer, wholesaler are dependency on each other. Conventional generally வந்துட்டு யாரைய சார்ந்து இருக்க மாட்டாங்கன்னு படிச்சிருக்கோம் போன யூனிட்ல. ஆனால் வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர், ஹோல்சேலர், ரீட்டைலர் இவங்க 3 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இவங்க ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சேனல் வெர்டிக்கல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம் ஆனாலும் டோட்டலாக வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஹரிசாண்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனி, உங்கள் கம்பெனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அதை விற்கிறதுக்காக இன்னொரு கம்பெனியோட டைப் வச்சுக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஹரிசாண்டல் மார்க்கெட்டிங் சேனல்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு மொபைல் ப்ராடக்ட்டே நீங்கள் உருவாக்குறீங்க. பட் ஆனால் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மொபைல் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் வரும். அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் யார் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களது ஃப்ளிப்கார்ட்டு அப்படிங்கிற மாதிரி. சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் வரும். அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் இன் விச் 2 or more unrelated companies put together. Unrelated company, ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இருக்காது. Unrelated company put together resources or programs to exploit an emerging market opportunity. In this, companies use another company's established channel. அதாவது ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியுடைய சேனலை யூஸ் பண்ணி அதை விற்கிறது. புரியுதுங்களா? ஓகே.
மல்டி சேனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். நான் சொன்ன பேங்கிங் வந்து மல்டி சேனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம். ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இப்போ பேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் விளம்பரம் கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெபாசிட் அட்வான்சஸ் ஏகப்பட்டது விளம்பரம் எப்படி வரும்னா ஏடிஎம்ல லோட் ஆகிட்டு இருக்கும், பிரான்ச்சஸில் சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பரில் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக்கு, யூடியூப், ஆட், டிவி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து மல்டி சேனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் டைனமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அதில் வந்துட்டு இப்போ நம்ம பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்டி சேனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ். ஸோ இதனால என்ன நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட்ல ஈஸியாக சொல்லலாம். இது ஃபுல் பேராகிராஃப் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்க்ரீஸ்டு மார்க்கெட் கவரேஜ். இன்க்ரீஸ்டு மார்க்கெட் கவரேஜ் அப்படின்னா என்னன்னா மார்க்கெட்டை வந்து நம்மளால டோட்டலாக வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டையும் நம்ம ஸ்கிப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் காஸ்ட் சேனல். லோவர் சேனல் காஸ்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா எல்லா விதத்துலையும் வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்துட்டு மல்டி சேனல் யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கன்சியூமர் அட்ராக்ட் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள வேற ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கிறதுனால நமக்கு வந்து சேனல் காஸ்ட் கம்மியாயிடுது. ஏன்னா சிலதெல்லாம் ஃப்ரீ தானே, ஃபேஸ்புக்கில் போடுறது ஃப்ரீ, யூடியூப்லலாம் போடுறதெல்லாம் ஃப்ரீ தானே. பட் ஆனால் நீங்கள் டிவியில் ஆட் கொடுக்குறதுனா காஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல் காஸ்ட் கம்மியாகும். நெக்ஸ்ட் மோர் கஸ்டமைஸ்டு செல்லிங். கஸ்டமைஸ்டு செல்லிங்னா என்னென்னா using the technological advancement to mutual advantage and using the technical marketing personnel to sell more complex product. அதாவது என்ன அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸஸை யூஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸான ப்ராடக்ட்டையும் நம்ம விற்க முடியும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த மார்க்கெட்டிங். அதாவது சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு புரியாது. இதே ஒரு பர்சன் போய் அங்கே உட்காந்து அவர் டயக்ராம் காமிச்சு அவருடைய டேப்லெட்டோ சம்திங் பேங்க்லேருந்து அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்க எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி டெக்னாலஜியாக அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார் கிராஃப், பை சார்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார் கிராஃபெல்லாம் போட்டு காமிப்பாங்க. போன வருஷம் இவ்வளோ நாங்கள் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், இந்த வருஷம் இவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து இருக்கிறதுல ஈஸியான யூனிட் அண்ட் ரொம்ப சின்ன யூனிட்டு. ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததை கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணுங்கள் இந்த யூனிட்டை. எதுவும் மக்கப் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு இந்த வீடியோவோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் அ லாட்.